தமிழ் தாய் வாழ்த்து திரும்பவும் 3வது இடத்துல பாடப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு முதலமைச்சரா பதவியேற்கும் விழால இந்த மாரி தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது தான் தமிழ் தாய் வாழ்த்துன்னு அது பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சா நடந்துச்சு. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, எம்எல்ஏ ராஜ்மோகன் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேல இந்த மாரி நடக்காது. இது ஏன் நடந்துச்சுன்னா, இவங்க அமைச்சரா தான் இருக்கீங்க. நீங்க முதலமைச்சரா பதவியேற்றா தான் நீங்க முதலமைச்சரு. அதுவரையும் அமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி அந்த மாரி ஒரு வார்த்தைய சொல்லி நழுவிட்டாங்க. ஆனா இதே டிஎம்கே ஆட்சியில அந்த மாரி இருக்கும்போது இந்த மாரி நடக்கல. தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சுன்னு அதுவும் நியூஸ்லலாம் வந்துச்சு. பட் இப்போ என்ன நடக்குது, தமிழ்நாட்டோட ஃபங்க்ஷனுக்கு தமிழ் தாய முதல்ல வைக்கிறதுக்கு இப்போ ரிக்வெஸ்ட் சொல்கிறாங்க. இதில் இந்தி திணிப்பு அதெல்லாம் நடக்கும். இப்போ மும்மொழி கொள்கைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க பதிலு அப்படின்னு ஒன்றுமே தெரில. இல்லை திருப்பியும் மும்மொழி கொள்கை வந்தால் திருப்பியும் ரிக்வெஸ்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா என்னான்னு தெரில. உங்களோட கருத்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த தற்கூரிங்க இப்போ என்ன சொல்லணும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் தலைவன் தான் பெருசு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேக்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க யாருனாலும். உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.